பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராமதின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாயிருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் கால்நடையாக நடத்தி கொண்டு வந்தார். அப்படி வருகிற அந்த சமயத்திலே அவர்களுக்கு பசி ஏற்பட்டது, தண்ணீர் தாகம் ஏற்பட்டது, தேவைகள் ஏற்பட்டது. எல்லாவற்றையும் தேவனே சந்தித்தார். 20 லட்சத்துக்கு மேலான மக்களை தேவன் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அப்படி வருகிற பொழுது அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான பொழுது அவர்கள் மோசேயிடத்தில் கேட்கிறார்கள். கேட்டவுடனே தேவன் அவர்களுக்கு உணவை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமானார். யோசித்து பாருங்கள், 20 லட்சம் பேர்த்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளைக்கு சமைச்சா எவ்வளோ தேவைப்படும்? ஒரு வேளைக்கு சமைச்சா எவ்வளோ அரிசி தேவைப்படும்? டிஃபன் பண்ணால் எவ்வளோ இட்லி தேவைப்படும்? நைட்டு டின்னர் சாப்பிட்டா எவ்வளோ தேவைப்படும்? ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை அவர் பொழிந்தளினார். வானம் அவருக்குரியது, பூமி அவருக்குரியது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் வானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். ஆகவே அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். இன்றைக்கு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்துட்டு அந்த இடத்தை ஆளுகை செய்வதற்காக பயங்கரமாக செயல்படுறான். ஒரு ஒரு சின்ன ஒரு வார்டு மெம்பராக இருக்கலாம், அல்லது ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், ஒரு பிரதமராக இருக்கலாம். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர்கள் தங்களை பெரிய ஆளாக நினைத்து என்னென்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் வானத்திற்கு முழு அதிகாரத்தையும் தேவனுக்கு இருக்கிறது. பூமியில் முழு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவர் நினைத்தால் எதையும் எப்பொழுதும் எதையும் செய்ய முடியும். ஆகவே இந்த 20 லட்சம் பேருக்கு தேவன் மிக அற்புதமான தூதர்கள் உண்கிற உணவாகிய மன்னாவை கொடுத்தார். மன்னா தேனிட்ட பணியாரம் போல ருசியுள்ளதாக இருந்தது. கொத்துமல்லி அளவாக இருந்தது. வெண்மை நிறமாக இருந்தது. அதில் ருசி மிகவும் தேன் இட்ட பணியாரம் போல ருசி உள்ள பதார்த்தமாக இருக்கும். அது தேவ தூதர்கள் உண்கிற உணவை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எதையும் விலக்கி வைக்கவில்லை, எதையும் விட்டு வைக்கவில்லை, எதையும் அவர் தள்ளி வைக்கவில்லை. இருக்கிறதே தி பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்ததை தான் தேவன் கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பார்வையில் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் சிறப்பானதை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கேட்கிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் போஷிக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிலும் மேலானவர்களை செய்வார். காரணம், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே விசேஷமாக இருக்கிற நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது விசேஷமாக இருக்கும். சிறப்பான நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். காரணம், அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே புசிக்கத்தக்கதான ஒரு நல்ல உணவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். நல்ல உணவை சாப்பிடத்தக்கதான நல்ல உணவை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆகாரத்தை அவர் எடுத்து வைத்து கொண்டு மீண்டும் சாப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட ஆகாரம் அவர்களுக்கு மிகுந்த ஒரு புஷ்டியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ருசியையும் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ருசியுள்ள சிறப்பான மிகச்சிறந்த தேவதூதர் உண்கிற உணவை மக்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் அதிகமான நன்மைகளை மிக சிறப்பானதை செய்ய அவர் வல்லமையாக இருக்கிறார். மிக சிறப்பானதை செய்ய அவரால் முடியும். நாம் எதை கேட்கிறோமோ அதை அவரால் கொடுக்க முடியும். மிக சிறப்பானதாக, லீஸ்ட் அல்ல ஃபஸ்ட், முதலாவது கர்த்தர் கொடுப்பார். முதலானவைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தான் அவர் சொல்ல, முதலானவைகளை இடத்தில் பண்டக சாலை கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வந்து என்னுடைய பண்டக சாலை படைங்க, நான் உங்கள் ஆசிரியர் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் நமக்கு செய்கிற எதுவுமே மிக சிறந்ததாக இருக்கும். தேவன் நமக்கு செய்கிறதுமே மிக சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சிறப்பானதை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்று அறிந்திருக்கிறார். கேட்கிற எதையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கு. பெற்றோர்கள் சில நேரத்தில் கேட்கிற பொழுது கூட அவங்களால முடியாது, இவ்வளோ வாங்குறது பணம் இல்லை என்று சொல்லிவிடுவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனால் எதையும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யாருக்கும் கொடுக்க முடியும். அவருடைய நேரம் வருகிற பொழுது எது நமக்கு எப்போ தேவையோ அதை எப்பொழுது அவர் சரியாக கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆகவே இந்த வருஷத்தில் நாம் கேட்போம். மன்னா என்கிற சிறந்த உணவை அவர்களுக்கு கொடுத்தவரை ஆச்சரியப்படுத்தின ஆண்டவர், மன்னா என்கிற ஒரு ருசியான உணவை கொடுத்தவரை ஆச்சரியப்படுத்தின தேவன் இந்த நாட்கள் நமக்கும் சிறப்பானதை கொடுத்து அவரை ஆசிரியப்பார். காரணம், அவர் சிறந்த தேவன். நம்ம எல்லோரும் சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறோம், சிறப்பானவர்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக நமக்கு சிறப்பானதை கொடுத்து நம்மை ஆசிரியப்பாராக ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக சோதனை பண்ணுகிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே.
எங்களுக்கு சிறப்பான உணவை தருகிறவர், சிறப்பானதை செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.